கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். உலகில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், உலகில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், மலையாதும் திருவடி வணங்கினேன் தஞ்சம். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருள் கடலாம் ஈசன் அடியவர் பாசன், அருள் கடலாம் ஈசன் அடியவர் பாசன், உருக்கம் நிறைந்தவின் நோயிரான நேசல். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வ தேடாமல் பிழைப்பேனோ. ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, பூவில் அவர் அல்லால் புகலிடம் எங்கே. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வ தேடாமல் பிழைப்பேனோ. ஆறுதல் தேறுதல் அழித்திடும் செயல், ஆறுதல் தேறுதல் அழித்திடும் செயல், கூறும்
மகிமையில் சேர்த்திடும் தூயன். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும், நீசனை மறைத்தருளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துரு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த பிளஸிங் பிரேயர் டைமையும் பரிபூர்ணமாம் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர், இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். போதும். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 25:6 வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் எப்போது இருந்திருக்கிறது? அநாதி காலம் முதலாக இருக்கிறது. ஆதினா வேற, அநாதினா வேற. ஆதினால் தேவன் பூமியை ஒழுங்குபடுத்தின நாள் ஆதி. அதற்கு முன்னாடி இருந்த நாள் அநாதி. அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் இழுத்துக்கொண்ட அநாதி தேவனை உன் அடைக்கலம். வள்ளுவர் சொல்வ, ஆதி பகவன் முகற்றே உலகு. அப்ப நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? உம்முடைய இரக்கங்களும் காருண்யங்களும் எப்ப வந்திருக்கிறது? அநாதி. உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. இரக்கங்களையும் உடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதலாய் இருக்கிறதே. என் நீதியை நினைக்காதரும், அது அழுக்கான கந்தை. என்னுடைய இருதயத்தை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நான் சாம்பல் ஆகிடுவேன். எனக்கு தினம் திருக்குள்ள தினம் டைவர்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. நேற்று ஒரு புத்தி, எனக்கு இன்னைக்கு ஒரு புத்தி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு புத்தி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு புத்தி. அதெல்லாம் பார்த்தாதீங்க. இரக்கங்களையும் காருண்யங்களும் நினைத்தருளும், அது அநாதி காலம் முதலாய் இருக்கிறது. அநாதி காலம் முதலாய் மகிமையின் ராஜாவின் கரம் இந்த நாளில் நம் மத்தியில் வந்திருக்கிறது. இரக்கங்கள் காருண்யங்கள் தேவன் நமக்கு நம் குடும்பத்துக்கும் செய்திருக்கிறார். சங்கீதம் 111:4 சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தெய்வம். நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை. இந்த டபுள் நேம் வரதெல்லாம் கொஞ்சம் அழகா இருக்கும் பார்த்துங்களேன். இப்போ ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் பேர் பேர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த ரெண்டு பேர் வரதெல்லாம் கொஞ்சம் சொல்லும் போதே நல்லா இருக்கும் பாருங்க. டென்சிங் டேனியல், டிஜிஎஸ் தினகரன், அப்படி 2 பேர் வரதால இந்த ஒரு பேர் வந்து சட்டுன்னு முடிச்ச மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் பாருங்க. இந்த 2 பேர் வரும்போது நீடிய பொறுமை மிகுந்த கிருபை. கையை தட்டுங்களேன். பொறுமை இல்லை, என்ன பொறுமையா? நீடிய பொறுமை மிகுந்த கிருபை. தேவன் நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிற, இல்லாட்டி சாம்பலா போயிருப்போம். நம்ம விடாக்கண்டேன் கொடாக்கண்டேன்னு நமக்கே தெரியும் போது எல்லாம் அறிந்த தெய்வத்துக்கு தெரியாதா? நம்ம எப்படி பிடிச்ச திருக்குள்ள இதயம் உள்ள ஒரு அருவருப்பான மனுஷன். இந்த மனுஷன் நமக்கே தெரியுதுங்க. தனியாக உட்காந்துருக்கும் போது நம்ம சரியில்லாத ஆளு அப்படி தெரியுது. வெளியே வேஷம் போட்டு வந்ததும் பிரைஸ் தி லார்ட், வாங்க சிஸ்டர், வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா,
உள்ள வந்த என் ஆட்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். அவன் தன்னைத்தான் ஆராய்ந்து நிதானித்தவனானால் நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம். தேவனுடைய இரக்கத்தினால் நிற்கிறோம், தேவனுடைய காருண்யத்தினால் நிற்கிறோம், தேவனுடைய மகா பரிசுத்தமான மிகுந்த கிருபையினால் இன்றைக்கு நாம் நிமிர்ந்தே நிற்கிறோம். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் அடுத்த வருஷம் வெட்டிக்கலாம், உரம் போடுவோம், தனி ஊற்றுவோம். அப்படி தோட்டக்காரனை போல பரிந்து பேசுகிற கர்த்தர் நமக்கு இருக்கும் வரை, பரிசுத்தாவி இருக்கும் வரை நாம் இப்பொழுதும் கனி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அவர் இரக்கம் உள்ளவர். யூத மார்க்கத்தில் அமைந்த பழைய ஒரு கதை ஒன்றை வாசித்தேன். ஒரு தாய், அவளுக்கு ஒரே மகன், விதவை தாய். இளம் வயதிலேயே அவருடைய மகன் ஒரு அகால மரணத்தில் மரித்து போனான். தேவனுக்கு பயந்து வாழ்ந்த அவள் பல காலம் கண்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாள். தேவதூதர்களை அழைத்துக் கொண்டு போகப்பட்டாள். வேத வாக்கியங்களின்படி அவளுக்கு பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருக்கு உண்மையானவர்கள் கிடைக்கிற அங்கீகாரம் எல்லாம் அங்கே கிடைத்ததாம். ஆண்டவர் அங்கே இருந்தார். வாமகளே உள்ளே வா. அழகான வஸ்திரங்களை கொடுத்தார்கள், கிரீடத்தை வைத்தார்கள், தேவதர்கள் பணிவிடைக்காக கொடுக்கப்பட்டார்கள். அப்படியான ஒரு சிங்காசனம் எல்லாம் கொடுத்து வா என்றார். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த தாய் அங்குமிங்கு பரலோகத்தில் இப்படி தேடினாள். என்ன மகளை, ஏதாவது குறை வைத்து விட்டேனா, என்ன பார்க்கிறாய்? அவள் சொன்னாள், ஐயனே, பல வருடங்களுக்கு முன் என் ஒரே மகன் வாலிப பிராயத்தில் மரித்து போனான். அவன் எங்கே இருக்கிறான் என்றுதான் நான் தேடுகிறேன். அதை கேட்டவுடனே ஆண்டவருடைய கண்களிலும் கண்ணீர் வர ஆரம்பித்தது. மகளே, அவனவன் கிரியைக்கு பலன் அதன்படி நான் தீர்ப்பு செய்கிறவர். அநீதி ஒன்று செய்யவில்லை. நீ எனக்கு உண்மையாயிருந்தாய், என்னை சேவித்தாய், வார்த்தையின்படி வாழ்ந்தாய், எனக்கு உத்தமமாய் பூமியில் இருந்தால் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறாய். அவனோ வாழ்நாள் முழுதும் துன்மார்க்கத்தில் வாழ்ந்தான், என்னை மறுதலித்தான், பாவம் செய்து பிசாசின் கூட்டாளியாகவே இருந்தான். எனவே அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் பலன் அளித்திருக்கிறேன். எங்கே சுவாமி என் மகன்? இதோ பார், அகால பாதாளத்தில் எரிகிற நெருப்புக்கு மத்தியில், பற்கடிப்புக்கு மத்தியில், அலறல் கூச்சல் கூக்குரலுக்கு மத்தியில் அந்த வாலிபன் கிடந்தான். பெற்ற தாயின் வயிறு பற்றி எரிந்தது, நெஞ்சம் பதபயத்தது. அங்கே இருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது, ஐயோ, ஒரு சொட்டு தண்ணீர் கொடுங்கள், ஒரு சொட்டு தண்ணீர் கொடுங்கள், யாராவது என் தாகத்தை தீருங்கள், ஒரு சொட்டு தண்ணீர் தாங்க. தாயின் உள்ளம் பதைத்தது. திக்குமுக்காடினாள். கிரீடத்தை கழட்டி வைத்தாள், தன்னுடைய எல்லா ஆபரணங்களையும் கழட்டி வைத்தாள். தேவதூதர்களை சற்று விலக்கினாள். ஐயனே, ஆண்டவர் நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணினாள். நான் கேட்கிறேன் என்று கோவித்துக் கொள்ளக்கூடாது, ஒரே ஒரு அனுமதி கொடுத்தீரானால் நான் கீழே இறங்கி போய் என் மகனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேனே, என்னை அனுமதிப்பீரா என்று கேட்டாள். கேட்டவுடன் ஆண்டவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது. என் மகளே, நீ இந்த இடத்திற்கு அவ்விடம் போகவும் அவ்விடத்திலிருந்து அவன் மேலே ஏறி வரவும் அனுமதி இல்லை. 2 பேருக்கும் பெரும் பிளவு இருக்கிறது. எனவே அவர்கள் பலனின்படி நான் தீர்ப்பு செய்திருக்கிறேன், நீ வருத்தப்படாதே என்று அணைத்துக் கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபை, காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது எப்படி வாழ்கிறோமோ அதன்படிதான் முடிவு. என்ன கிரியை செய்கிறோமோ அதன்படிதான் முடிவு. ஊழியத்தை செய்தேன், உலகமெல்லாம் போனேன், பல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேன், மிஷினரிகளை ஏற்படுத்தினேன், கல்விஸ்தாலைகளை கட்டினேன், கிராமங்களுக்கு போனேன், பிரசங்களை பண்ணினேன், நடைப்பயிற்சி ஜெபம் பண்ணினேன், உபவாசம் பண்ணினேன், ஐயோ அள்ளி கொடுத்தேன். அது எல்லாம் அங்கே நிற்காது. ஒரே ஒரு காரியம்தான் நம்முடைய நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், நம்முடைய கிரியை. ஆண்டவருக்கு நமக்கும் இல்லை ஒரு தொடர்பு. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் நாம் கிளீனா இருக்கணும், பார்த்துக்க, சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால்
அனாதி காலம் முதல் அப்படி இரக்கம் இருக்கிறது, அப்படி கிருபை இருக்கிறது. அது எப்படிப்பட்ட இரக்கம் பாருங்களேன். அது ஒரு ஃப்ரெண்டோட, ஒரு சிநேகிதனுடைய அன்பை போல அவ்வளவு க்ளோஸ் ஆனது. ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற இரக்கம் இல்லை. ஒரு முதலாளி தொழிலாளி மீது வைக்கிற, அல்லது ஒரு மனுஷன் பிச்சைக்காரன் மேல வைக்கிற இரக்கம் அல்ல, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வைக்கிற அன்பும் இரக்கமும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அநேகர் இந்த வீட்டில் வருகிறார்கள், இந்த கேம்பஸ்குள்ள வர்றாரு. ஆனால் என் ரூமுக்குள்ள வர்றது ஒரு 4-5 பேர் தான். அப்படிப்பட்ட நெருக்கம். என்னுடைய அறைக்குள்ளே வருகிறவர்கள் ஒரு சிலர் தான், பேரிட்டு சொல்லலாம். அவர்கள் தான் என் அறைக்கு வரலாம், என்னோடு இருக்கலாம், எனக்கு வேண்டிய சேவைகளை செய்யலாம். 12 சீடர்களில் தனிஜபம் பண்ணும்போது 3 பேரை அழைத்து கொண்டு போவார். யோவான், பேதுரு, யாக்கோப்பு. ஏன் 12 பேர்லையும் அவர் ஓரவஞ்சனை பண்ணாரா, பட்சபாதம் பண்ணாரா? அவருக்கு தெரியும் யாரை பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய கிரியை எப்படி இருக்கிறது என்று. ஒருத்தன் பணப்பையே கொடுத்தது, அவனுக்கு அதுதான் ஆசை, வச்சு தொலை அப்படின்னு கொடுத்துட்டாரு. யார்கிட்ட? யூதாஸ்கிட்ட. ஒரு மற்ற மனுஷனை வந்து நெஞ்சிலேயே போட்டிருந்தார். 19 வயசா அப்போ. யாருக்கு? யோவானுக்கு. அவருக்கு பேரும் வச்சாங்க எல்லாரும், இயேசுவுக்கு அன்பான சீடன். எப்படியா? அப்ப மற்றவங்களாம் அன்பில்லாத சீடனா? The speciality, the specific love, the speciality, இந்த லவ் வந்து புனிதமானது. நீங்க சொல்ற லவ் இல்ல, ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஏற்படுகிற பாலியல் ஈர்ப்பல்ல அன்பு. லவ்ங்கிறது அது புனிதமானது. தாய் மீது மகன் வைக்கிற அன்பு, பிள்ளைகள் மீது தாய் வைக்கிற அன்பு, பெற்றோர் வைக்கிற அன்பு, இறைவன் மீது பக்தன் வைக்கிற அன்பு, பக்தன் மீது இறைவன் வைக்கிற அன்பு. கையை தட்டுங்களேன். இதற்கு பேர் தான் லவ்னு பேர். God is love. அன்பே சிவம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்புள்ள எவன் அவரால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, எதிர்பார்ப்பே இருக்காது. பிரதிபலனை நம்ம நினைக்காம செலுத்துத பேர் அன்பு. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இப்ப ஆண்டவரும் நமக்கு இருக்க அன்பு ஏதாதா இல்ல, ஃப்ரெண்டோட அன்பு மாதிரி. உலகத்திலேயே பெரிய அன்பு எதுன்னு சொன்னார் ஆண்டவர்? சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய அன்பு, இதை காட்டில் வேற அன்பு ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னார். ஒரு அன்பு, எந்த அன்பு சொல்லுங்க சீக்கிரம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் மேலான வேறொரு அன்பு இல்லை. அதுக்கு மேல ஒரு அன்பு இல்லை. அப்ப இந்த போலீஸ் கூட ஒருத்தனை கைது பண்ணா முதல்ல மனைவிட்டு விசாரிப்பாங்க, சொந்தக்காட்ட விசாரி, இதெல்லாம் தெரியாட்டி ஒரே ஒரு சீக்ரெட் வச்சிருப்பாங்க. அவன் ஃப்ரெண்டு யாரு பாருங்க, அவனுடைய ஃப்ரெண்டு யாரு. எனவேதான் சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிக்கிறேன். ஏன்னா அவன் சிநேகிதத்தில் ரகசியம் இருக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய சிநேகிதனாகிய தீர்க்கதரிசிகளிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கும். அது சிநேகிதனுடைய அன்பு. 1 யோவான் 4:9-10 சொல்லுகிறது, நாம் அவரில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவன் நம்மில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே கிருபாதர பலியை ஒப்புக் கொடுத்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். மத்தேயு 11:19, லூக்கா 7:34 சொல்லுகிறது, இதோ பாவிகளுக்கும் ஆயக்காரருக்கும் சிநேகிதன். பேர் வைக்கிறாங்க அவருக்கு. யாருக்கு சிநேகிதனா? நல்லவங்களுக்கு சிநேகிதன். யாருக்கு சிநேகிதன்? பாவிகளுக்கும் ஆயக்காரனுக்கும் சிநேகிதனா. நீ திருட்டு பையனு தெரியும், கஞ்சா குடிக்கிறான்னு தெரியும், தண்ணி அடிக்கிறவன்னு தெரியும், நீங்க வந்து உட்கார்ந்து நல்ல மாதிரி உட்கார்ந்து ஜெபிக்கிறேன்னு தெரியும், ஆனா நான் வந்து உன்னை நேசிக்கிறேன். அதாங்க தெய்வ அன்பு. ஒரு அல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த அன்பை விட இந்த உலகத்தில் ஒரு அன்பு நமக்கு நிறைவே கொடுக்காது. கையை தட்டுங்களேன். ஒரு அன்பு நிறைவே கொடுக்காது. படிச்சுட்டு MSW படிச்சுட்டு வேலை பார்க்குற, ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வருதுன்னா ஒரு பொண்ணு உன்னை கட்டிக்கிற விரும்புவா. சம்பந்தம் பேசும்போதே சம்பந்தம் கேட்பாங்க, பையனுக்கு என்ன வேலை, சொந்த வீடு இருக்குதா, எவ்வளவு சம்பளம், சிகரெட்டு தண்ணி அடிப்பாரா, சிகரெட்டு குடிப்பாரா, தண்ணி அடிப்பாரா, வேற மாதிரி இருப்பாரா, இல்லை நல்ல பையன் அப்படி சொன்னப்புறம் தான் பொண்ணு தர சம்மதிப்பாங்க. எல்லாம் தெரியும், நீ தண்ணி அடிப்ப, சிகரெட்டு குடிப்ப, படிக்கலை, உனக்கு ஒரு ஓலக்குடிசு கூட வீடு இல்லை, எல்லாம் தெரிஞ்சும் நான் உன்னை நேசிக்கிறேங்கிறார் ஒருத்தருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் தெரிந்து நேசிக்கிற ஒரு தெய்வம்.
அவருக்கு அந்த காலத்தில் இருக்க அந்த பரிசுத்தவான்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அவருக்கு ஒரு பெயர் சொன்னாங்க, பாவி பையோட நண்பன், ஆயக்காரனுக்கு நண்பையா. இந்த பையன் எல்லாத்தையும் நேசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னண்ணே, அவன் கஞ்சா குடிக்கிறானே, அவன் வெளியெல்லாம் போய் பொம்பளை பிள்ளைகளை மோசமாக பார்க்குறானே, அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னே, அவன்கிட்ட தானே எனக்கு வேலை, கையை தட்டுங்களேன். பிணியாளிக்கு வைத்தியன் தேவையில்லாமல் நல்லவருக்கு சுகமானவர்களுக்கு தேவையில்லை. தேவன் அப்படிதான் அவனை நேசிக்கிறார். அந்த நேசத்தை தான் நீ மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்க. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அன்புள்ள ஒரு தெய்வத்தை எப்படி விட உனக்கு மனசு வந்துச்சு? அப்ப அவருக்கு பிரியமான ஒரு பொண்ணை விரும்புறவன் அந்த அவளுக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். இயேசுவை நீ நேசித்தால் அவர் விரும்புறதெல்லாம் நீ செய்யணும். கையை தட்டுங்களேன். அவருக்கு பிடித்தமானதெல்லாம் நீ செய்யணும். அன்பு, இரக்கம், கருணை, சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நீ கட்டி காப்பாற்றணும். ஒருவரோட அன்பா இருக்கணும். ஒருவர் பாவத்தை ஒருவர் சுமக்கணும். ஒருவருடைய பாவத்தை ஒருவர் மன்னிச்சணும். எத்தனையும் கசப்பையும் உள்ள வச்சுக்கிட்டு நானும் இயேசுநாதருடைய நண்பன்னா எப்படி? பாவிகளுக்கும் ஆயக்காரனுக்கும் சிநேகிதர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொன்னார், காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து கூட எப்படி கூப்பிட்டாரு? சிநேகிதனே, ஓ மை ஃப்ரெண்ட். நாம தாங்க உடனே ஒரு நாள் சண்டை போட்டால் மறுநாள் மூஞ்சி திருப்பிக்கிறோம், பேச மாட்டோம். 10 நாள் பேசாமல் இருந்த உடனே இதையும் ஆறுதல் ஆயிடுச்சு. உனக்குன்னு நான் இழைச்சவனா? உங்களை விட நான் கண்ட தாழ்மையா? உங்கள்கிட்ட நான் இறங்கிலாம் போனேன், எனக்கு விதியா? நான் உங்கள் வீட்டில் பிச்சை எடுக்க வந்தேன். ஆனால் ஆண்டவர் காட்டி கொடுக்குறவனை பார்த்து சொன்னார், ஃப்ரெண்ட், மொத்தத்தில் காட்டி கொடுக்குறேன்னாரு. ஒத்த வார்த்தையில் செத்தே போயிட்டான், தூக்குப்படி செத்து போயிட்டான்ல. இந்த ஒரு வார்த்தை அவனை கொன்றுச்சு. 2 ஆக்ஷன் இருக்குங்க. ஒன்று கத்தி எடுத்து யுத்தம் பண்ணுறது, இன்னும் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்வது. இனிய சொற்கள் எலும்புகளையும் நொறுக்கும். கைகளை தட்டுங்கள். இனிய சொற்கள் எலும்புகளையும் நொறுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இனிய சொற்களை பேச தொடங்குங்கள். மற்றவர்கள் மீது அன்பு காட்டுங்கள். லாஸ்ட் டேஸ், இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். எங்கும் கள்ளப்போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், பெலியாளின் மக்கள், பிசாசின் மக்கள், பெருவயிற்று நாய்கள், காமவிகார கண்களை உடையவர்கள், ஒரு பக்கம் விபச்சாரம் பண்ணிக்கொண்டே லட்சக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் என்கிற பெயரில் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கிற கள்ளர்கள் மத்தியில் நிற்கிறோம். ஒருவேளை அது மனிதனிடத்தில் அங்கீகாரம் பெற்று பெரும் புகழை கொண்டாக்கும். கர்த்தரிடத்தில் அது என்ட்ரன்ஸிலே போக முடியாது. கையை தட்டுங்களேன். மனிதர்கள் மத்தியில் உனக்கு புகழ் வேண்டுமா, ஆண்டவர் உன்னை புகழ வேண்டுமா என்பதை தீர்மானம் பண்ண கொள்கிற நிலையில நீ இருக்கிறாய். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் தான் சரி பண்ண வேண்டும். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். என்னைக்குமே ஆண்டவர்கிட்ட உங்க ஸ்பிரிட்டை, உங்க எண்ணங்களை கொடுங்க. அவர் நிறுத்து பார்த்துட்டோம். என்னைக்குமே நான் மற்றவங்களை குறை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பேன். என்ன நான் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இது ரெண்டுமே எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தயங்கி தான் ஏதாவது பேசுவேன். ஆனால் என்ன சரி பண்ணுறதுக்கு எப்பவுமே சரியாக இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு உங்கள்கிட்ட இருந்த வர்ற மார்க்கை விட தேவனிடத்திலிருந்த மதிப்பெண்கள் தான் எனக்கு மிக முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது சிநேகிதனுடைய அன்பு. அவர் யாருக்கு சிநேகிதராம்? பாவிகளுக்கும் ஆயக்காரனுக்கும் சிநேகிதர். பாவிகளுக்கும் ஆயக்காரனுக்கும் சிநேகிதர், துரோகிகளுக்கு சிநேகிதர். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் எப்படி ரியாக்ஷன் பண்றோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இங்க ஒரு பஸ்ஸில் பேசுறது நல்லா, சொல்வது யாவருக்கும் எளியவாம் சொல்லிய வண்ணம் செயல். பஸ்ஸில் ஏறிட்டோம். நீங்கள் சகோதரிகள் ஒரு ஆணி கட்டின செருப்பு வச்சு ஹை ஹீல்ஸ் போட்டு ஒரு அம்மா ஏறுது. நீங்கள் பஸ்ஸில் ஸ்டாண்டிங், அந்த அம்மாவும் ஏறுது. உங்கள் கால் மேலே காலை வச்சு நறுக்குன்னு மிதிச்சிச்சு. சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம் சிஸ்டர், தெரியாமல் மிதிச்சிட்டிங்களா? நான் கேட்பீங்க. கண்ணளவை புடதிலியாக வச்சுட்டு வந்த இளவு
நாசமாக போக கால் எப்படி வலிக்குதுன்னு. அந்த பொண்ணு சாரிம்மா மன்னிச்சிருங்க தெரியாமல் போயிடும். திருப்பி வலிக்கும், மூஞ்சி முகரையும் பாரு பின்னாடி திரும்பி. பஸ்ஸு இறங்க தட்டி என்ன பாதகத்தை எப்படி அமைக்கிட்டா பாரு, கால் வலிக்குது அவர் விளங்காமல் போக காலில் இருந்தா உனக்கு அப்படிப்பட்ட செருப்பு தேவையா, இறங்க தட்டியும் பேசுவான். அடித்து துன்புறுத்தி சிலுவையில் வைத்து காரி துப்பி முட்களினால் கிரீடத்தை பின்னி வைத்து, இதோ அவன் அங்கே சிலுவையிலிருந்து இறங்கி வருவானா, தேவனுடைய குமாரனா சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று உதட்டை பிதிக்கி தலையை துலுக்கி பரிகாசம் பண்ண அவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களுக்கு மன்னியும். கைகளை தட்டி. அதான் தெய்வீக சுவாபம். ஏங்க ஒரு ஆணி கட்டின செருப்பு மிதிச்சதுக்கே இவ்வளவு சாப வார்த்தை வருமானா, 40க்கு 39 கசேடிகள், சிரசிலே முள்முடியை பின்னி ராவெல்லாம் அடி, தெருவெல்லாம் சிலுவை வச்சு அடி, அதை விட மன உளைச்சல் அவமானமான வார்த்தைகள், சிலுவையில் ஆணியை வச்சு அடி, இத்தனையும் வாங்கிக்கிட்டு இத்தனை வேதனையிலையும் ஒருத்தனுக்கு சில தலைவலி கால் வலி ரொம்ப டயர்டாக படுத்துக்க அம்மா வந்து எப்பா கொஞ்சம் சாப்பிட்டு படுத்தா போமா அந்த பக்கம் சொல்லுவியா இல்லையா? நானே தலைவலிச்சு வரேன், இப்போ போய் சாப்பாடம் கீப்பாடம் வேற வேலை இல்லையா உங்களுக்கு அப்படிம்ப. ஏய், அதை விட கொடுமையான சித்திரவதைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே 7 மொழிகள் என்ன துக்க வெள்ளிக்கிழமை பேசுவாங்க. அந்த 7 மொழியை எல்லாரும் பேசிட்டு போயிறாங்க. அதனால யாரால் பேச முடியுமா? குற்றையரும் குறையருமாய் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு சொன்னார், அதோ உன் தாய், அதோ உன் மகன். பிதாவை இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுதான் பாவிகளுக்கும் ஆயக்காரனுக்கும் சிநேகிதனுடைய குணம். கடைசி நிமிஷத்திலும் நமக்கு மன்னிப்பை வாங்கி தருவதுதான் அவருடைய வேலை என்பதை நிரூபித்து விட்டு தான் ஆண்டவர் போனார். பிலிப்பியர் 2:7 சொல்லுகிறது, அவர் வெறுமையானார். லூக்கா 12:4 சொல்லுகிறது, என் சிநேகிதர்களாகிய உங்களுக்கு நான் இவைகளை சொல்லுகிறேன். அவருடைய சீடர்கள் தான். ஆனால் எப்படி கூப்பிடுறாரு? என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம், என் ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு நான் இதெல்லாம் காரியத்தை சொல்லித்தரேன் கேட்டுக்கங்க. அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதெல்லாம் என் நெஞ்சத்தில் குற்றம். யாரையாவது கடினமாக பேசியிருந்தால் எண்ணத்தில் வந்திருந்தா என் குற்றம். இவங்கெல்லாம் காட்டி கொடுக்க போகிறவங்க, ஒருத்தன் மறுதளிக்க போகிறவன், நாளைக்கு எல்லாத்தையும் அங்கங்கே ஓடி போய் மறுபடியும் மீன் பிடிக்க போயிடுவாங்க. இவங்களை போய் நம்ம ஃப்ரெண்டு, அவர் எல்லாம் தெரிந்தவர், தெரிஞ்சுக்கிட்டு சொன்னார், நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸுப்பா, நீங்களாம் அந்நிய வீட்டு பிள்ளைங்களா, என் நண்பர்கள், என் வீட்டு பிள்ளைங்கப்பா, என் வீட்டு பிள்ளைங்க. இப்படி நிறைய பேரை வளர்த்தனுங்க. நிறைய பேர்த்தேன் இயேசுநாதருக்கு என்னதெல்லாம் செஞ்சாங்களோ அத்தனை எனக்கும் செஞ்சாங்க. என்ன கடைசியில் சிலுவையில் மட்டும் அரிக்கலை, எனக்கு ஸ்டண்டு வர வச்சாங்க. எல்லாம் மனவேதனை வந்துச்சுன்னா எல்லா வியாதி வந்துடும் இல்லைங்க. நிறைய பேர் பார்த்துக்கங்கண்ணா, அன்னைக்கு வர பகையாக இருப்பாங்க, என்னை பகைக்கணும்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இங்கே ஒருத்தர் எழுதினார், நான் புதுசாக இங்கே ஊழியத்துக்கு வந்த உடனே இந்த பக்கத்தில் சாமுன்னு ஒரு பாஸ்டர் தம்பி வந்து உட்கார்ந்தார். அவர் பத்திரிக்கையில் எழுதினார், யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன், இயேசு கிறிஸ்துக்கு வலது பக்கம் ஒரு திருடன் இடது பக்கம் ஒரு திருடன் இருப்பது போல 2 திருடர்கள் வந்திருக்கிறார்கள், நான் நடுவில் இருக்கிறேன். அவரும் ஊழியக்காரர் தான். அவர் போட்டிக்கு ஊழியத்துக்கு வந்துட்டோம்னு அவர் நினச்சிக்கிட்டு எழுதுறாரு, வலது பக்கம் திருடன்னா நான், இடது பக்கம் திருடன்னா இன்னும் ஒருத்தர். இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பக்கம் ஒரு திருடன், இடது பக்கம் திருடன் வந்த போல இப்போ 2 ஊழியங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நிறைய பேர் வலது பக்கம் ஒரு திருடன் இடது பக்கம் ஒரு திருடனை வச்சுக்கிட்டு தான் குடும்பம் நடத்துறீங்க. ஏரோதும் பிலாத்தும் அதுவரை விரோதியாக இருந்தவர்கள் இயேசுவை சிலுவையில் அடிக்கணும்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நீங்களும் கலந்துக்குவீங்க பாருங்க, அப்பப்போ பிளான் பண்ணுவீங்க. ராஜா, இந்த ஜானு, இந்த பென்னி, இவங்கெல்லாம் சேர்ந்து கூடி பேசினாலே எனக்கு கும்மி அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆடியோ சரியில்லைன்னு சொன்னேன்ல, அடிப்பா இதை இவர் எப்போ பார்த்தாலும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா நான் குனிஞ்சிக்கிட்டு இருந்தேன் பெண்ணியனே, என்ன வாசிக்காமல் என்ன செய்கிறேன்னு அங்கேயும் என்னையே திட்டுறாரு. சுகன்யாக்கு சொல்லுவா பாரு வெளியே போகிறோன்னா. ஒன்று சதிவில் இந்த அப்போ வந்து உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, கேரளாவிலேருந்து என்னையத்தான் அவ்வளோ நேரம் பேசினார். பார்த்தியா அவங்க மாமா அப்படின்னு என் மருமகள்கிட்ட பேசுவார். கூடிட்டாலே யாருக்கு விரோதமாக கூடுறாங்கன்னு நினச்சேன். யாருக்கு விரோதமாக?
எனக்கு விரோதம் ஏசு கிறிஸ்துக்கிறோமா இவங்க கூட போகிறாங்க, அவங்க ஏசப்பா பிள்ளைங்க தானே, இவங்க எப்படிலாம் பேசுனா. அங்கே பக்கத்தில் அங்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க, எந்த விஷயத்துமே சொல்ல மாட்டான். 2 மாதம் கழித்து எனக்கு தெரிய வந்து, எனக்கு அன்னைக்கே தெரியும் அங்கிள், எதுக்கு சொல்லிக்கிட்டு பிரச்சனைப்பா. இவங்க இப்படிப்பட்டவங்க தான் நான் கூடயே வச்சுருக்கேங்க. என் கூட இருக்கவங்க யார்? ரகசியங்களை காக்குறாங்களாம். ஏன் ரகசியத்தை காக்க மாட்டாங்க, அவங்க ரகசியத்தை ரொம்ப அழகாக காத்துக்குவானுங்க. பார்த்துக்குங்க, இந்த பேரன் சொல்கிறேன், இவன் இந்த அவன் மருமகன் எல்லாமே ஒரு வகை திருடர்கள் தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, வலது பக்கம் ஒரு திருடன், இடது பக்கம் ஒரு திருடன், நடுவில் இயேசு தொங்குனது மாதிரி அவர் பாஸ்டர் எழுதினார்ல, அந்த மாதிரி எரோதும் பிலாத்தும் அதுவரை சத்துருவாக இருந்தவர்கள் இயேசுவை சிலுவையில் அடிக்கணும்னு சொன்ன உடனே நீதிமான சிலுவையில் அடிக்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்க. பார்த்தேன்னா அப்படி ஒத்துமையாயிருவானுங்க. பார்த்துக்கோங்க, மனம் வலிக்கும். அந்த நேரம் தான் நீங்களுமா யூடியூப் புருட்டஸ் நீயுமா என்னதெல்லாம் பேசியிருப்ப கூட இருக்கும் போது. எனக்கு மறைமுகம் என்னதெல்லாம் செஞ்ச இந்த வாங்கிக்க புருட்டஸ். இந்த மனவரியிலேயே சாக்ரட்டிஸ், அவர் யாரு, ஜூலியஸ் சீசர் தானே, அந்த கத்தி குத்த விட மன வேதனையில் தான் நிறைய செத்துருப்பார். பார்த்துக்கங்க, நிறைய பேர் அருவாளை வெட்டவே வேண்டாம், சில வார்த்தையில் நம்மளை கொண்டுருவான். பார்த்துக்கங்க, யோசிக்காம பேசுறது. ஆண்டவர் எனக்கு கழித்த கிருபை என்ன தெரியுமா, ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது ரொம்ப யோசிப்பேன், அந்த வார்த்தை அவங்களை காயப்படுத்திடுமா அப்படிங்கிற யோசித்து, நான் தவறே செய்யாட்டி கூட அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சமாதானமாக போன விரும்பிடுவேன். நீங்கள் அப்படி இருந்து பாருங்க. அவர் யாருக்கு சிநேகிதன்? பாவிகளுக்கும் ஆயக்கா. நீங்களும் அப்படி சிநேகிதர்களாக இருங்கள், அவர்களை தேவனுடைய ராஜ்யம் கொண்டு போங்கள். யாத்ராகமம் 33:11 சொல்லுகிறதே, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார், மோசையோடு நடந்தார். மோசே கர்த்தரோடு நடந்தான். மோசேஸ் வாக் வித் காட். மோசே தேவனோடு நடந்தான். சிநேகிதனோடு பேசுவது போல தேவன் அவனோடு பேசினார். தன்னுடைய பிரமாணங்களை அவனுக்கு எழுதி கொடுத்தார். அவனோடு பேசினது போல தேவனுக்கு முன்னும் யாரோடு பேசினதில்லை, அதற்கு பின்னும் பேசினதில்லை. ஆதியாகமம் 5:22 சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். பொண்டாட்டி இருந்துச்சுங்க, 2 பிள்ளைகளும் இருந்துச்சு. ஒன்று திருநெல்வேலியில் படிக்குது, ஒன்று இங்கே படிக்குது. எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க ஒய்ஃப் வேறு கூப்பிடும். ஐயாட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கணுங்க, வேறு வேலை இல்லை. இனி உங்களுக்கெல்லாம் கல்யாணம் தேவையா? சாமியாராகவே போய் இருக்கலாம்ல, எப்போ பார்த்தாலும் ஊழியம்னு போனால் வீட்டை யார் பார்க்குறது? எனக்கு ஒய்ஃபும் திட்டிருக்கும்ல, எப்போ பார்த்தாலும் இதானா ஊழியத்துக்காக எல்லாம் விட்டு கொடுத்துருமா, இது என்ன பொழப்பு அப்படின்னு. ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வெளியே போனால் கொண்டு அப்படி அந்த ஆள் வருமா, அவன் கூப்பிட்டு நீ போன பிச்சு போடுவேன். யார் சொல்லாச்சு? ஒய்ஃப் ஏனோக்கு, மிஸ்ஸஸ் ஏனோக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஐயா வந்தார், ஏனோக் என்ன விஷயம், நம்ம 2 பேரும் பேசக்கூடாதான். அப்படியா? அவர் நினைச்சா ஃபுட் ஊதி சாம்பல் ஆக்கியிருக்கலாம். ஓ, உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது, என்கிட்ட பேசாமல் உன்னாலையும் இருக்க முடியாது. நீ வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாளை காலையில் வாரேனாரு. எல்லாம் ரெடி பண்ணிச்சு, பையனுக்கு இதை கொடுத்துரு, பொண்ணுக்கு இதை கொடுத்துரு, நீ இதெல்லாம் வச்சுக்க, ரெடி பண்ணு. ஏன் இப்போ சொல்கிறீங்க? இல்லை எனக்கு சும்மா வச்சுக்க அப்படின்னாரு. காலை வந்தார், ஏனோக் அப்படின்னார். சாமி வெளியே வந்தார், இனிமேல் எங்கே இருக்க வேண்டாம் பாப்பா, போயிடலாம். உயிரோடய தூக்கி போயிட்டார். கையை தட்டுங்களான்னு. அதான் சஞ்சரிப்பது. சில சொல்லுவாங்க, எனக்கு ஒய்ஃப் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது, நான் எப்படி இப்படி ஆண்டவரோடு இருக்க முடியும்? இருந்தான்ல ஒருத்தன், ஒய்ஃபையும் வச்சுக்கிட்டு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு குழந்தையும் வச்சுக்கிட்டு திருவனந்தபுரத்திலே இருக்கல, தேவனோடு சஞ்சரித்தான். நமக்கு குடும்பம் இருக்கும், குட்டி இருக்கும், பிள்ளை இருக்கும், பொண்டாட்டி இருக்கும், புடுங்கு இருக்கும், எல்லாமே இருக்கும்.
தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். கையை தட்டுங்களேன். தேவனோடு வாழ்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்டவனை தேவன் வா அழைத்து கொண்டு போவார் கைகளை தட்டி. ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போவான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. நான் இந்துவா இருந்து வந்தவன். வீதி வரை மனைவினா முச்சந்தி வர மனைவியை கொட்டுருவாங்க. கொல்லி குடம்னு ஒரு குடம் உடைப்பாங்க. குடம் உடைக்கிறது அந்த டெட் பாடியை சுற்றி அந்த வச்சு உடைச்சி பார்த்துட்டு தள்ள ஒரு துணியை போட்டு அப்படியே திரும்பி பார்க்காம கூட்டி போயிடுவாங்க. வந்துருமா கூட. வீதியோட மனைவினாச்சு. கடைசியில் கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளை எங்கே வருவான்? சுடுகாட்டுக்கு வருவான். தீயை வைப்பான், திருப்பி கூட்டு வந்துடுவாங்க. கடைசி வரை யாரோ. இது யாரோ எனக்கு யார் கடைசி வரை? அவர் சொன்னார், பதில் ஆண்டவருடைய வேத புத்தகத்தில் இருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். கைகளை தட்டி உன்னோடு தான் இருக்கிறேன். நம்ம மரணத்தில் அப்படித்தான். மண்ணளி 3 தடவை மண்ணளி போடுவாங்க. அடுத்த நாள் பிரேயர் மீட்டிங் பிரியாணியோட முடிஞ்சு. யாத்தான் போயிட்டீங்களேன்னு அழுகிற பொண்டாட்டி ஒரு வாரம் கழிச்சு லிப்ஸ்டிக் போட்டு அப்படியே ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணி ஏன் கேட்குறீங்க அப்படியே அப்புறம் ரத்த கட்டாரி மாதிரி தேய்ச்சி கீச்சு வாழ்ந்து நிற்கும் பாருங்க. அத்தானுக்காகவா? அவர் போட்டோ பார்த்து அலங்கரிச்சிட்டேன் என்று சொல்கிறது. கேப்பையில் நெய் விடுதுன்னா கேட்பாருக்கு மதியங்க போச்சு. புருஷன் நினைக்குள்ள அப்படி வச்சுக்கிறாங்களாமா. நம்ம வாழ்க்கையில நம்ம கூட கடைசி வரை கர்த்தர் தான் இருப்பார். அவருடைய அன்பு மட்டும்தான் இருக்கும். யாக்கோபு 4:4 சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. யோபு 19:19 சொல்லுகிறது, என் பிராண சிநேகிதனும் என்னை வெறுக்கிறார்கள். செல்வம் இருந்த பொழுது, பணம் இருந்த பொழுது, ஐஸ்வர்யம் இருந்த பொழுது, ஆஸ்தி இருந்த பொழுது, எல்லா நன்மை இருந்த பொழுது நேசித்த செல்வம், ஃப்ரெண்ட்ஸ், சிநேகிதர்கள் இப்ப எல்லாம் இழந்து சாம்பல் மேட்டில் உட்கார்ந்திருந்த யோபு என்ன செய்யறாங்களாம்? வெறுக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு அதாவது இங்கே இப்போ 2 பேர் புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நம்ம ஏசு மர வரல. அதாவது வந்த ஃப்ரெண்டுக்கு தெரியல இவர் எப்படி ஆளுன்னு. இவர் ஒரு சீசன் ஆளை மாற்றுவார் அப்படின்னு அவருக்கு தெரியாது. கேட்டிங்களா? அப்போ இவருக்கு நான் முந்தா நாள் வந்தான் எனக்கிட்ட. யாரெல்லாம் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். வந்தான், உங்களுக்கு மாத்திரை எல்லாம் வாங்கணும் அங்கிள், நைட்டில் கஷ்டம் இல்லைண்ணா. என்னடா திடீர்னு இவ்வளவு அன்பாக இருக்குது எனக்கு. அப்படி இருந்தேன், இவ்வளவு அன்புள்ள பையனை நம்ம அடிக்கடி திட்டுறமே நினச்சேன். மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னா, இல்லையாடா நாளைக்கு தானடா போடணும் அந்த மாத்திரை, நாளைக்கு வாங்கிக்கலாம். ராத்திரியில் எதுக்கு 10 மணிக்கு 9 மணிக்கு போகிறேன்? இல்லை அங்கிள் வாங்கிட்டு வரேன், நீங்கள் அப்புறம் ராத்திரியில் ஏதாவது மாத்திரை கேட்பீங்க அப்படின்னா. இவ்வளவு அன்பா எனக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இப்போ போக வேண்டாம், ராத்திரிலாம் வண்டியில் போனால் நான் பயந்துக்கிட்டு இருப்பேன், போ அப்படின்ட்டேன். கொஞ்சம் கடினமாக்கிக்கிட்டேன். அப்புறம் வந்தார், அங்கிள் பழம் ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு வந்தார். பழம் இருக்கு இந்த பாரு அப்படின்னேன். ஓ அதுலேயும் வழி இல்லை. ராத்திரியில் ஏதாவது பசிக்கும்ல அங்கிள், உங்களுக்கு பசிச்சு அந்த பழம் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. ஸ்நாக்ஸ் நிறைய வந்திருக்கு, தங்கச்சிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, இல்லை கார்த்திகண்ணே அந்த டூமை பிடிச்சிட்டு போகணுமா, அதுக்கு கூப்பிட்டாரு. முதல்ல அதை சொல்லியிருக்கலாம்ல. எங்கே சுற்றி எங்கே வரான் பாருங்க. இப்போ கார்த்திக் இல்லாமல் தனம் இல்லை, தனம் இல்லாமல் கார்த்திக் இல்லை. 24 hours என்னதான். நான் அடுத்த இன்னொரு அது கார்த்திக். அப்போ கார்த்திக் நெஞ்செல்லாம் வலிக்கும். என்னடா இவன். அதான் தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெட்டை நம்பினாலும் நம்பி மோசம் போயிடாதீங்க. என் பிராண சிநேகிதர்களும் என்னை வெறுக்கிறார்கள். அப்போல்லாம் ஒரு விரலை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருப்பார். போச்சுன்னு போக மாட்டார். இங்கே படுக்க வேண்டாம், வீட்டில் படுனாலும் எவன் இங்கே படுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு பெட்டை தூக்கி அப்படி போட்டு அப்படி படுப்பார். ஒருத்தர் இருந்தார் தம்பி என் கூட. ஆமாம், விரட்டுவேன், திட்டுவேன், நாயை பேசின வீட்டில் போய் படு, இங்கெல்லாம் வேண்டாம் அவனு, எவன் இங்கே வாரான் படுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பெட்டை தூக்கி போட்டு படுப்பார். இப்போ உள்ளே வந்த உடனே எனக்கு படிக்க வேண்டியிருக்காங்க, சரி போயிட்டு நானும் ஹாய், நான் பக்குவப்பட்டு விட்டேன், ஹாய் பாய்.
மனித சிநேகத்தை நம்பாதீங்க. இதுக்கு தான் சொல்கிறேன், நெஞ்சு வலிக்கும். இந்த கீழே ஒன்று உட்காந்துருக்கு, அடுத்த இந்த வருஷம் காலேஜுக்கு போகுதான். 3 வருஷம் முடியும் போது அந்த காலேஜுக்குள்ளேயே வச்சு என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் എൻ്റെ പപ്പ വിളിച്ചു, എൻ്റെ അമ്മ വിളിച്ചു. இதுவரை அப்பா அம்மாலாம் யாரும் அவங்க இப்போ அங்கிள் தான். அந்த மெச்சூர்டாகி கிடைக்க வேண்டியது கிடைச்ச உடனே എൻ്റെ പപ്പ വിളിച്ചു, എൻ്റെ அம்மி விழிச்சு. சொந்த அப்பா கூப்பிடும்போது போத்தானே செய்யணும். நான் ஊழியக்காரன் விடாமல் இருக்க முடியுமா? இப்போமே சொல்ல எனக்கு பயமாக இருக்குது, அதனால் ரொம்ப ஒன்று நேசிக்க மாட்டேன், படிக்க வைக்கிறேன், எல்லாம் ஆளாக்குறேன், நீ எங்கே இருக்கிறனா இரு, பொண்ணா போ, எனக்கு இனிமேலாம் மனசு வேதனைப்பட முடியாது. நான் இப்போ யாரையுமே நம்புறது இல்லைங்க. நாசில் சுவாசம்ல ஒருத்தரையுமே நான் நம்புறதில்லை. என் நம்பிக்கையெல்லாம் என் ஆண்டவர் மேலே. கைகளை தட்டு. என் நம்பிக்கையெல்லாம் என் ஆண்டவர் மேலே. ஒருத்தரை நம்புறதில்லை. அதுக்காக எல்லாவங்களும் கெட்டவன்னு இல்லை, அர்த்தம் இல்லை. எனக்கு எதுக்கு வம்பு? வழியில் இருக்கிற சாணி எடுத்து வாயில் போடுவானே, எதுக்கு வம்பை பிடிச்சி இழுத்து நம்ம திரும்பி மாட்டிக்கிட்டு நானே படுத்துட்டு எந்திரிக்கன்னா பேரன் வா, இவன் வா, நீ வாடா, மக்களை தூக்கி விடுங்கிறேன். இந்த அவன் தூக்கி விடும்போது அப்படி ஹார்டாக தூக்கி விடானுங்க. என்ன கடுப்பில் தூக்கி விடான்னு தெரியாது, வெடுக்குன்னு தூக்கி விடுவான். இல்லை மெதுவா, நல்லா தானே தூக்கி விட்டேன் அப்படிமா. நமக்கு ஆண்டவர் கர்த்தர் தான் கடைசி நம்மோடு இருப்பார். அவர் பாவிக்கும் ஆயக்கான சிநேகிதர். நீங்களும் இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் தூய்மையான அன்பை வையுங்கள். கைகளை தட்டி தூய்மையான அன்பை வையுங்கள், நேசியுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள். சிநேகிதர்கள் யோபு வெறுத்தார்கள், ஆனால் ஆண்டவரோ 38ஆம் அதிகாரம் வந்த பொழுது அவனை பேசினார், தேற்றினார், இரட்டத்தனையாக திருப்பி கொடுத்தார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி மகிழ்ந்த போர் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமுன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேதனை பொங்குனர், நாதனே துங்கமை வேதனை பொங்குனர், காதலுடன் தூய தூதர் தோளும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமுன் பாதம் ஒன்றே வேண்டும். வாரிதி பொங்கிட சேரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிடமற்றையும் மாக்கினையாவையும் போக்கிடமற்றையும் மாக்கினையாவையும் நீக்கிடவே வாரம் தூக்கி நடந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்ற
மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். நானில தோருய வானில தேர்வல, நானில தோருய வானில தேர்வல, ஆணி சூழை தீடத்தானே கொடுத்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய் பீர, பாதம் அடைந்தவர் காதரவாய் பீர, சாதம் அருள் இயேசுநாதனே என்றும் உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஐயா பாதம் ஒன்றே வேண்டும், ஐயா பாதம் ஒன்றே வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவருடைய பாதத்தில் காத்திருங்கள், அநியாயக்காரர்களையும் நேசியுங்கள், உங்களில் இருக்கிற தேவ அன்பை மற்றவர்களுக்கு காண்பியுங்கள். அவருடைய அநாதி சிநேகம் இரக்கமும் கிருபை உங்களுடைய என்றைக்கும் தங்கியிருக்கும். சிநேகனுடைய இரக்கம், அடுத்து தகப்பனுடைய இரக்கம். 2 சாமுவேல் 18:33. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெபுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனே ஆனால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். இந்த வார்த்தைகளை, இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்தில் ஆச்சரியம். தாவீது மேல ரொம்ப கோபம். இப்படி ஒரு முட்டாள்தனமான அப்ப இருப்பான் நான். அப்சலோம் யார்? தாவீதின் உயிரை கொன்று போட வகை தேடினவன். அவன் சிங்காசனத்தை பிடிச்சு கொண்டவன், கபளைகரம் செய்தவன். அவனுடைய பெயரை நாற்ற வேண்டும் என்று சொல்லி தாவீதினுடைய மனைவி, அதாவது அப்சலோமுடைய சித்திமார்கள், தன் தகப்பனுடைய மர்மனையாட்டிகளோடு எல்லாரும் பார்க்க மேலே உப்பருகையிலே ஒரு டென்ட்டை போட்டு எல்லாரும் பார்க்க தன் தகப்பனுடைய மனைவிகளோடு இதோ அருவருப்பான காரியத்தை செய்தவன். இப்படிப்பட்டவனை உயிரோட மக்களை கொண்டுறாங்கல்ல. ஆனா அவன் செத்துட்டாங்கிறது, அவன் செத்தாதான் இவனுக்கு வாழ்வுங்கிறது நிச்சயமா தெரியும். ஆனா அவன் செத்த உடனே அந்த அப்பா அழுகிறான், என் மகனே அப்சலோம், என் மகனே அப்சலோம், உனக்கு பதில் நான் செத்தா நல்லா இருக்குமே. போயிட்டே ஐயா, எனக்கு இங்கதான் ஒண்ணு இனம் புரியாத ஒண்ணு இருந்துச்சு. இது எப்படி நடக்கும்? ஒரு எதிரி செத்தான், அப்படி சந்தோஷம் தானே படணும். அங்கதான் தெரிஞ்சு எதிரியை விட தகப்பனுடைய அன்பு தான் அவனுக்குள் மேல இருந்துச்சு. தான் மகன் எப்படிப்பட்ட கெட்டவனா இருந்தாலும் சரி, அவனை நேசிக்கிற அன்பு தகப்பனின் இதயம். அதுதான் இயேசுநாதர் சிலுவையிலிருந்து சொன்னார், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னென்று அறியா இருக்கிறவர்களுக்கு மன்னியும், அவங்களை தண்டிச்சிடாதரும். தகப்பனுடைய அன்பு, என் மகனை அப்சலோம், உனக்கு பதில் நான் செத்தான நலமாயிருக்கும். நல்லவே இல்லை. இந்த அப்பனை கொல்றதுக்கு தான் பார்க்குறான், இவனுடைய ஆட்சியை தான் பிடிச்சுக்கிட்டான், இவனுடைய மனைவிகளோடு தான் நான் அசுத்தம் பண்ணினான். தேசமெங்கும் தாவீதின் பெயரை குலைத்து போட்டவன்.
அவன் செத்த உடனே தகப்பன் நீ உள்ளம் துடி துடிக்கிறது. ஆண்டவர் அப்படித்தான். நாம் அவருக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை செய்தாலும் நம்முடைய உள்ள நமக்காக பரிதபிக்கிறது. என்னாகும் 11:12 சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளையை தோளில் வைத்து சுமப்பது போல கர்த்தர் ஒருவரே அவனை சுமந்தார். கைகளை தட்டி. தகப்பன், அதாவது தாய் வயிற்றுல தான் சுமப்பா. எப்பவும் அது சொல்லி வேற காட்டுவா, 10 மாசம் சுமந்தேன், 10 மாசம் சுமந்தேன், 10 மாசம் சுமந்தேன். அப்புறம் நாங்களா சுமக்க முடியும்? 10 மாசம் தான் நீ சுமந்த. தகப்பன் தோள்ல பிள்ளை தூக்கி வச்சுக்கிட்டு தான் பார்க்காத உலகத்தின் தூரத்தை தன் மகன் பார்க்க வேண்டும் என்று எதிர்காலத்தை திட்டம் பண்ணுகிறான். கைகளை தட்டி. நீ இந்த பிறப்பைத்தான் திட்டம் பண்ணினாய், அவன் எதிர்காலத்தை உனக்கு திட்டம் பண்ணி கொடுக்கிறான். என் பிள்ளை இதுதான் படிக்கணும், என் பிள்ளை இந்த இடத்துல தான் இருக்கணும், என் பிள்ளை அங்கேருந்து ஷூட் கோட் போட்டு வரணும், என் பிள்ளை அந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு தோளில் உட்கார வைக்கிறான். அதான் ஆண்டவர் சொன்னார், இடுப்பில் இல்லை, இங்கே இல்லை, எங்கே தோளில் சுமப்பது போல தகப்பன் தன் பிள்ளையை. தாய் எங்கே சுமப்பா? இடுப்பில் வச்சு சுமப்பா. தகப்பன் எங்கே வச்சு சுமக்கிறான்? தோளில் வச்சு சுமக்கிறான். தூர தரிசனத்தை காட்டுறவன் இந்த தகப்பன். தான் காணாத உலகத்தை, எதிர்காலத்தை, ஆசீர்வாதத்தை தான் பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கிறான் ஒரு அப்பா. தகப்பன் சுமப்பது போல நான் உங்களை தோளில் வைத்து சுமப்பேன். சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், கைவிட மாட்டேன். உபாகம் 1:31 சொல்லுகிறது, தகப்பன் தன் தோளில் வைத்து சுமப்பது போல நான் உங்களை சுமப்பேன். வாழ்வு என்பது கடினமான வழி. கடந்து போகிறவர்களுக்கு தெரியும், சிலர் தெரிந்தும் வெளியே காட்ட மாட்டார்கள். சிலருடைய காரியங்கள் வெளியே தெரிந்துவிடும். அந்த கடினமான வழியை சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? நல்லா தான் நடக்கிறேன், நல்லா தான் நடக்கிறேன்னு அவங்களே திருப்திப்படுத்திக் கொள்வார்கள். மிக கடினம். இந்த மனித குலத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து போவது போல கடினமான காரியம் வேறு ஒன்றுமே இல்லை. அதான் ஒரு கவிஞன் பாடினா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. தாழ்ந்தோரை கண்டால் ஏளனம் செய்யும், வாழ்ந்தோரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும். இந்த உலகம் நல்லா இருந்தாலும் இப்போ நடந்து போறேன்னு இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் ஒரு வண்டி வாங்கக்கூடாதாக்கும் அப்படிம்பாரு. ஒரு பைக் வாங்கி போனேன், ஏசுநாதர் பைக்கில் போனாருங்க, எல்லாம் பாருங்க என்ன பெருமைன்னு பைக் வாங்கி போகிறாமா. நடந்து போனாலும் கேலி பண்ணுவானுங்க, ஏளனம் பண்ணுவானுங்க. பைக்கில் போனாலும் இந்த ஊழியக்காரெல்லாம் ஏசப்பா கழுதையில் போனார், இவங்கெல்லாம் பாருங்க வண்டி காரு எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்த அந்த உலகம் கடினமானது. வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மிக கடினமான உலகம் இது. இந்த மனிதர்களுடைய நாவு இருக்கிறதே அது நெருப்பு, அள்ளி கொட்டும் பாருங்கள் வார்த்தைகளை. லூக்கா 23:34 சொல்லுகிறது, ஆண்டவர் சிலுவையிலிருந்து தொங்கும் பொழுது சொன்ன காட்சி. இரக்கம், தகப்பனுடைய அன்பு, சிநேகிதனுடைய அன்பு அனாதி காலம் முதலாய் இருக்கிறதே. கைகளை தட்டுங்களேன். அனாதி காலம் முதலாய் இருக்கிறது. தினசரி பத்திரிகையில் வாசிக்கிறோம், கள்ளக்காதலன் காதலுக்காக பிள்ளையை கொன்ற தாய். முதல்ல தகப்பன் தான் கொள்வான்னு வரும். இப்போ எப்படிலாம் வருது? பிள்ளையை கொன்ற தாய், பிள்ளையை கொன்ற தாய், பிள்ளையை கொன்ற தாய். மருமகனோடு ஓடி போன மாமியார். யார் வாழ்க்கையை கெடுத்துட்டு? மகா வாழ்க்கையை கெடுத்துட்டு. ஒரு பிள்ளைய சென்னையில் நடந்த சம்பவம், ஒரு பிள்ளைய நெருப்பினால் எரிந்து கொண்டு வெளியே ஓடி வருகிறது. தெருவக்காரங்கெல்லாம் பார்த்தாங்க, பிடிச்சாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. மரண வாக்குமூலம் கொடுக்குறார். என்னன்னு சொன்னால், இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவன் மறிக்கிறான், விதவை, கொஞ்சம் வயசு. உடனே அக்கா மாப்பிள்ளை இருக்கிறார், தங்கச்சி அக்கா மாப்பிள்ளை. அப்போ அக்கா சொல்கிறா, என் தங்கச்சி விதவியாக இருக்காங்க, அவளுக்கு குழந்தை இருக்குன்னு, நீங்கள் அவளையும் 2வது கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு யார் சொல்கிறா? அக்கா. வேண்டான்னு ஒரு பிடிவாதம் பண்ணுறா. அக்காவே தங்கையை கொண்டு போய் தன் கணவனுக்கு குழந்தையோடு இருக்கிற தங்கையை கொண்டு வந்து 2வது திருமணம் பண்ணி வைக்கிறாள். பண்ணியாச்சு.
கொஞ்ச நாளில் வேலை இவளை அந்த மச்சான் தான் அத்தான் வந்து படிக்க வைக்கிறார். அக்கா மாப்பிள்ளை தான் படிக்க வச்சு எல்லாத்தையும் வேலையும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. வேலைக்கு போக ஆரம்பித்தா உடனே கடைசி கொஞ்சம் சொன்னால், இனிமேல் நாங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன், வீட்டுக்கு வர மாட்டேன், இல்லை அங்கேயே எனக்கு வீடு வாங்கி இருக்கிறேன்னு பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டா. குழந்தைக்கு 14 வயசு தான் ஆச்சு. யாருக்கு? பெண் குழந்தைக்கு. இப்போ ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பையனோடு இவளுக்கு தவறான உறவு வந்துச்சு. இப்போ இதை வெளியே ஏற்கனவே ஒரு கணவன் இறந்துட்டான், அக்கா மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியாச்சு, இவர் குழந்தை இருக்க வெளியே தெரியக்கூடாது. தினம் என்ன செய்வா தெரியுமா? இந்த பையனோட தான் போவா வருவா பைக்கில். கடைசியில் நிர்பந்தப்படுத்தி தன் 14-15 வயசு குழந்தைய அந்த பையனுக்கு திருமணம் பண்ணுறான். அப்போ அந்த மச்சான் சொல்கிறான், என்ன இவ்வளோ சின்ன குழந்தைய கொண்டு போய், இல்லை எனக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க முடியாது, என்னென்னமோ பிரெயின் வாஷ் பண்ணி குழந்தைய திருமணம் பண்ணி கொடுத்து விட்டா. குடுத்தனம் பண்ணுறது மகளும் மருமகனும் இல்லை, இந்த தாயும் மருமகனும். குழந்தைய வெளியே படுக்க வச்சுருவாங்க. இதுக்கு ஒன்றும் தெரியல, 15 வயசு குழந்தை தானே. ஒரு 2 வருஷம் போன போது இதுக்கு தெரிஞ்சது, விவரம் தெரிஞ்சு கேட்க வரும்போது அந்த தாயும் அந்த மருமகனும் இவளுடைய கணவனும் சேர்ந்து மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வச்சிட்டாங்க. குழந்தை வெளியே ஓடி வந்துச்சு, மக்களெல்லாம் பிடிச்சாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போது போலீஸாருடைய வாக்குமூலம் இது, மரண வாக்குமூலம். அப்போ தாயின் அன்பு மாறிடும், தகப்பன் அன்பு மாறிடும். உத்தமமான ஒரு அன்பு உண்டு, அதான் கர்த்தருடைய அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க தன் சுய இச்சைக்காக என்னென்னோ காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். எந்த மனுஷனும் பொய்யன், எந்த மனுஷனும் மாயன். எல்லா மனுஷனுடைய அன்பு மாயை என்பதை தீர்க்கமா நாசில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். வேத புத்தகத்திலே நடு மையமாக வர்ற வேத வசனம், மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆண்டவரை நம்புங்க, கர்த்தருடைய அன்பை நிலைத்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய இரக்கமும் காருண்யமும் அநாதி காலம் முதலாக இருக்கிறது. அது சிநேகிதனுடைய இரக்கம், தகப்பனுடைய இரக்கம், தாயினுடைய இரக்கம். அந்த இரக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தருவார். எத்தனை சந்தோஷம். மைனர் ஃபாதர் பாடின ஒரு பாட்டுக்கு பாடலாமா? எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவீர். ஆராதனை 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 எல்லாரும் ஆராதனை 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 ஆராதனை.
என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்திரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை Holy Spirit. ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உடைய இரக்கமும் காருண்யமும் அநாதி காலம் முதலாய் இருக்கிறதே அப்பா, அதை எங்களுக்கு தாரும். சிநேகிதனை போல, தாயை போல, தகப்பனை போல, அதை விட மேலா எங்களை நேசிக்கிற தெய்வமே, நாங்களும் மற்றவர்களை அப்படி நேசிக்க, பாவிகளுக்கும் மாயக்கானுக்கும் சிநேகிதனாயிருந்து இந்த பாவிகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வரும்படி உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை சுத்தமாக்கின தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்காக நாங்களும் ஆற்றும் அறுவடையிலே எங்களை தியாகம் பண்ண
கர்த்தருக்கு உத்தமமான ஊழியம் செய்ய உம்முடைய தூய அன்பை காண்பிக்க கர்த்தர் கிருபை அளித்தரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என்ன விரும்புகிறால் அதை கொடும். சத்துருடன் சேர்ந்து பிசாசுகளை சுட்டது போடும். நாமத்தை மேம்பட கர்த்தர் இயேசுக்கு துதிகனமே செலுத்துகிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.